டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் சுவாச நோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றை நம்ம மூக்கில் இருக்க நாசித்வாரங்கள் வழியாக உள்ளே இழுக்கும் போது அது மூச்சுக்குழாய் வழியாக சென்று 2 நுரையீரல்களுக்கும் சென்றடைகிறது. அங்கே சின்ன சின்ன வெசல்ஸாக அது மாதிரி கடைசியில் காற்று பைகள் ஆல்வியோலையாக முடிகிறது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய காற்று பரிமாற்றம் ஏற்படுகிறது. அதாவது ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பரிமாற்றம் ஏற்படுகிறது. இது இயற்கையாக அமைந்தது. இந்த இடத்துல எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா, கிருமி தொற்று இருந்தாலோ சில அடைப்புகள் இருந்தாலோ அல்லது பல வகை நோய்கள் நமக்கு சுவாசம் அப்படிங்கிற ஆஸ்மா இருக்கும். இன்றைக்கு நம்ம அலர்ஜிக் ஆஸ்மா, அதாவது அலர்ஜினால் ஏற்படுகின்ற சுவாச நோய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அலர்ஜினா என்ன? எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, நம்ம கண்ணில் ஏதாவது தூசி பட்டுச்சுன்னா உடனே நமக்கு கண்ணீர் வருகிறது. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல அது சில அலர்ஜிக்கான ஒவ்வாமை அப்படிங்கிற செல் இருக்குது. இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம வளிமண்டலத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தூசு பட்டா அந்த மூச்சு குழாயில் ஒரு திரவம் செக்ரேட் ஆகும். இதை தான் மியூக்கஸ், நம்ம பொதுவாக சளி அப்படின்னு சொல்லுவோம். அது அதிகமாக செக்ரேட் ஆகி அந்த மூச்சு குழாய்களில் அப்படியே படிமானமாக படிஞ்சிரும். அப்போ அந்த மூச்சு குழாய்கள் தற்காலிகமாக சுருங்கி விரியும் தன்மையில் அதிகமான சுருக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காற்றானது சரியாக உள்ளிருந்து வெளியே செல்ல முடியாமல் அல்லது வெளியிலிருந்து உள்ளே செல்ல முடியாமல் ஆஸ்மா, அதாவது சுவாச நோய் ஏற்படுகிறது. இது எதெல்லாம் காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அலர்ஜினாலே நம்ம வளிமண்டலத்திலையும் நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தான். எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்மளுடைய காற்று மாசு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருச்சு. இரண்டாவதாக பார்த்தோம்னா, நம்ம பெட் அனிமல்ஸ் நிறைய வளர்க்குறோம். ஸோ அதிலிருந்து சில ஒவ்வாமை இருக்குது. அல்லது கிராமப்புறங்களில் அந்த ஆடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் அல்லது நம்ம செடிகளுக்கு அடிக்கின்ற, பயிர்களுக்கு அடிக்கின்ற கெமிக்கல்ஸுமே பல வகையான அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. பார்த்தீனியம் செடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இதிலிருந்தும் பல வகையான அலர்ஜியான காரணங்கள் நமக்கு அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவு முறையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற உணவு இன்னைக்கு பல பேர் ரெஃப்ரிஜரேட்டர் அல்லது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நமக்கு அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் சில வகையான புரோட்டீன்ஸ், மீன், கோழி, சில பேருக்கு இது அலர்ஜியை ஏற்படுத்துகிறது. இப்படி உணவு சரியாமல் இருக்கும் பொழுதும் அலர்ஜி ஏற்படுகிறது. அப்போ என்னவா மாறுது? நம்ம மூச்சுக்குழாயில் மியூக்கஸ் செக்ரேட் ஆகுது. அது எப்படி வெளியேறும்? ரொம்ப சிரமப்பட்டு வெளியேறணும். அதற்கூட நமக்கு தும்மல், தலைவலி இருக்குது, வறண்ட இருமல். எப்போவுமே இரவில் அதிகமான வறண்ட இருமல் ஏற்படும். குளிர்காலத்தில் அதிகமாக இருக்கும். ஏர் கண்டிஷன் ரூமில் அதிகமாக இருக்கும் பொழுதும் இந்த அலர்ஜி அதிகமாக இருக்குது. சரிங்க, இதை எப்படி நம்ம தீர்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆயுர்வேத முறையில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சுக்குழாய் சீராக செயல்படணும்னா அது வாதம் தங்கு தடையின்றி போகணும். அந்த இடத்துல கபம் வந்து சேரும் பொழுது தான் இந்த நம்மளுக்கு சுவாச நோய் ஏற்படுகிறது. எப்படி கபம் அதிகரிக்கிறது? கபம் சார்ந்த உணவுகள் தான். நம்ம தயிர் நிறையா எடுத்துக்கிறது, குளிர்ந்த பிரதேசங்களில் இருக்கிறவங்களுக்கு அல்லது குளிர்ச்சியிலே விரும்புகிறவங்களுக்கு, ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறவங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இந்த கபம் அதிகரித்து சுவாச குழாயில் போய் தங்குது. சரி, சிகிச்சைக்கு வருவோம். எப்படி நம்ம சிகிச்சை செய்யணும்? முதல்ல இந்த கபத்தை கரைக்கக்கூடிய, செரிமானத்தை தூண்டக்கூடிய மருந்துகளை நம்ம கொடுக்கணும். கழிவுகளை வெளியே நீக்கிற சிகிச்சை செய்யணும். அதற்கு வமனம் அப்படிங்கிற ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை ரொம்ப நல்லா பயனுடையதாக இருக்கும். மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய திரிக்கட்டும் கபத்தை நன்றாக கரைக்கும். ஆடாதொடை கபத்தை நன்றாக கரைக்கும். மூச்சுடுவதில் சிரமத்தை அது நன்றாக கட்டுப்படுத்தும். ஏலக்காய், திப்பலி, இப்படி பல மூலிகைகள் இருக்குது. இது ஒவ்வொருக்கும் தனித்தன்மையானது. ஒவ்வொருத்தருடைய அறிகுறியை பொறுத்தும் இந்த மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, வாழ்க்கை முறை மாற்றம் தான் என்றைக்குமே சிறந்தது. குழந்தைகள் இன்னைக்கு பல பேர் இந்த அலர்ஜிக் ஆஸ்மானால கஷ்டப்படுறாங்க. இந்த அலர்ஜிக் ஆஸ்மா கூடவே இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வருது. எக்ஸிமான்னு சொல்லுவோம். தோலில் பல வகையான தடிப்புகள் அல்லது நிறமாற்றம், நீர் வடிதல் அப்படிங்கிறது எப்பவுமே வந்துட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் நம்ம உணவு முறையை நம்ம நன்றாக மாற்றம் செய்ய வேண்டும். கபத்தை கரைக்கக்கூடிய மருந்துகளை ஆரம்பத்தில் கொடுப்போம். பித்தத்தை சீர் செய்யக்கூடிய மருந்துகள் தோல் நோயில் கொடுப்போம். கடைசியாக மூச்சுக்குழாயை பலப்படுத்தக்கூடிய சவனப்பிராசம், அகஸ்திய ரசாயனம், பிரம்ம ரசாயனம் போன்ற மருந்துகள் கொடுத்து எப்பொழுதுமே அவர்களை நோயின்றி வாழ நம்ம வழிவகை செய்ய முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு சுவாச நோய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.